ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஃபண்டிங் பிப்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபண்டிங் பிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 8 மந்த்ஸாக பண்ணும்போது வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி நான் ஒரு ப்ராப்ளமில் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்து ஒரு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வாங்கி ப்ராஃபிட் எடுத்து அதை நான் பே அவுட் ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். பட் என்னோட அந்த பே அவுட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம், எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க, நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருந்தேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேக் ஷூர் டு வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ இதுதான் என்னோட அந்த அக்கௌண்ட்டு. நான் வந்து QT ஃபண்டடில் தான் அந்த அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, QT ஃபண்டடில் வந்துட்டு நிறைய ஆஃபர் போடுவாங்க. நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்கவுண்ட் இருந்தனால மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். யூசுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 50%லேருந்து 60% கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது போக வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மேலே நிறைய ஆஃபர் வந்து நடுவில் போயிட்டு இருந்துச்சு QT ஃபண்டடில். ஸோ அதனால தான் மட்டும்தான் நான் இந்த QT ஃபண்டட் வந்து நான் வந்து இது பண்ணி வாங்கினேன். அது போக பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸே ஒரு 2, 3 பேர் வந்து QT ஃபண்டடில் பண்ணுற மாரி அ வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ப்ரொமோட் பண்ணுற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்பி தான் நான் வந்து QT ஃபண்டடில் வந்து நான் அந்த அக்கௌண்ட் வாங்கினேன். ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு 125க்கு கிடைக்கிறது வந்து 125 கிடைக்கிறது வந்து $125 கிடைக்கிறது ரொம்பவே ஒரு அ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அதனால மட்டும் தான் இது வாங்கினேன். ஸோ அது வாங்கிட்டு நான் வந்து 27த் அக்டோபர் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இந்த இது. ஸோ இப்போ தான் அதை நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரிஃபைன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்து நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ அப்போ வந்து நான் இந்த அக்கௌண்ட் வாங்கிட்டு நான் வந்து என்னோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். ஸோ நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 27த் அக்டோபர். அப்புறம் நான் கண்டினியூஸாக ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் மேக்ஸிமம் ரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 0.5லேருந்து மேக்ஸிமம் 1% தான் ரிஸ்க் வைப்பேன். அதுக்கு மேலே வைக்கவே மாட்டேன். 1 டேக்கு அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டு. என்னைக்கெல்லாம் லாஸ் ஆகுதோ, அதுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் 2 டேஸ் ஆர் 1 டே வந்து நான் ட்ரேட் எதுவுமே எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ நல்ல ஏ+ செட்டப்பில் தான் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 183 லாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த 2 நாள் வந்து நான் ட்ரேடே எடுக்கல. அண்ட் தென் எகைன் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு நல்ல ஏ+ செட்டப்பு திரும்பியும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நான் அ எந்த ட்ரேடுமே ஒரு 1 வீக்காக எடுக்கல. எகைன் இப்படி நான் ப்ராஃபிட் லாஸ்ன்னு பண்ணிட்டு இருந்தேன். தென் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஓகே, நான் வந்து ஒரு நல்ல ஒரு 300 to 400 2% கிட்ட நான் வந்து கேஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி நல்லா நல்ல ட்ரேடாக பார்த்து நல்லா கேஷ் பண்ணி கண்டினியூஸாக பண்ணி நான் வந்து நான் ஒரு 5% வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 5%, 5.7%. ஏன்னா வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 5% எடுத்தால் தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ 5% எடுத்திருந்தேன். கன்சிஸ்டன்சி ஸ்கோருமே வந்து 25% கீழே இருக்கணும். நான் 24.84% வச்சுட்டு நான் என்னோட பே அவுட் வந்து வித்ட்ராவல் வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 29th 11. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் எக்ஸாக்ட்டா 1 மந்த் பண்ணிவிட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே வந்து எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் என்னென்னா, மெயில் அனுப்பியிருந்தாங்க. பட் என்னோட மெயில் மிஸ் ஆயிருச்சு. நான் சில மெயில் டெலீட் பண்ணிட்டேன். அதனால மிஸ் ஆயிருச்சு. பட் அவங்க அனுப்பியிருந்த மெயில் வந்து ரீசன் வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங் சொல்லியிருந்தாங்க. ரிவர்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னா, ஆ இப்போ நான் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன் QT ஃபண்டர்ல. அந்த அக்கவுண்ட்ல வந்து கோல்ட்ல நான் பை பண்றேன் அப்படின்னா, திரும்ப சில்வர்ல போய் செல் பண்றதோ, இல்ல கோல்ட்லயே செல் பண்ணேன்னா, அதுக்கு பேர் ஹெட்ஜிங் இல்லனா ரிவர்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, GBP USDல வந்துட்டு நான் பை பண்றேன். ஈரோ யூஎஸ்டி செல் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு பேருமே ஹெட்ஜிங் இல்லனா வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரே ப்ளாட்ஃபார்ம்ல வந்து நான் 2 அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இல்ல 3 அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல 1 வாங்குனா 1 குடுப்பாங்க. ஃப்ரீயா குடுப்பாங்கல்ல. ஸோ நான் அது வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுலயுமே இப்ப நான் ஒரு அக்கவுண்ட்ல பை பண்ணிட்டு இன்னொரு அக்கவுண்ட்ல செல் பண்ணேன் அப்படின்னா, அதுவுமே ரிவர்ஸ் ட்ரேடிங்ல கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா அனுப்புனாங்க. ஸோ இந்த டைம்ல, இந்த டேட்ல வந்து நீங்க வந்து பை பண்ணியிருக்கீங்க இந்த அக்கவுண்ட்ல, இந்த அக்கவுண்ட்ல செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இத வந்து நாங்க ரிவர்ஸ் ட்ரேடிங்கா வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லா தரோவா செக் பண்ணி பார்த்தேன். ஆ இது உண்மையிலேயே வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங்ல தான் வருதா? நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் அப்படி மிஸ்டேக் பண்ணல. ஸோ நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல நான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணல. நான் வந்து அவங்க சப்போர்ட் டீம்மே நான் வந்து கான்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, "ஏன் வந்து இது மாரி சொல்றீங்க? நான் வந்து எதுவுமே பண்ணலங்கிறதுக்கு." அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து சொன்னது வந்து, "இல்ல எங்களுக்கு எங்க சிஸ்டம்ல காட்டுதுன்னு சொன்னாங்க." ஸோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவங்க குடுக்குற அட்லீஸ்ட் ஒரு டேட்டாவாச்சும்
ஓரளவுக்கு ரிலேட் ஆச்சுன்னா ஓகே. டைமோ டேட்டாவோ அவங்க குடுக்குற டேட்டா வந்துட்டு, நான் இந்த டைம்ல வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன்னு காட்டுது. அனுப்பியிருக்காங்க. பட் நான் அந்த டைம்ல வந்து எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. அந்த டைம்ல வந்து நான் சுத்தமா அந்த அந்த நாளைக்கே நான் வந்து எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ அவங்க அப்படி சொன்னது வந்து எனக்கு வந்து ஓகே மேபி நான் தெரியாம கூட இது பண்ணியிருக்கலாம். இல்லன்னா இந்த என்னோட சிஸ்டம்ல வந்து காமிக்காம இருக்கலாம்னு நான் விட்டுட்டேன். ஓகே மேபி என்னோட மிஸ்டேக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து அத மறந்துட்டு, ஓகே இந்த பே அவுட் போட சொல்லி விட்டாச்சு. பட் வந்து நான் அதுக்கப்புறம் தான் Instagramல போய் பார்க்கும்போது தான் தெரியுது. நெறைய கமெண்ட்ஸ் கீழ போய் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றது வந்து இந்த ரிவர்ஸ் ட்ரேடிங்ன்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து பே அவுட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்லி அவங்க குடுக்குறது வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து பே அவுட் குடுக்குறாங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, இந்த ரிவர்ஸ் ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு, நீ வந்து இது பண்ணிட்ட. ஏன்னா, அவங்க எல்லாருமே குடுக்குறது எல்லாமே ஒரு அக்கவுண்ட் வாங்குனா ஒரு அக்கவுண்ட் ஃப்ரீன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ அத அத கன்சிடர் பண்ணிட்டு உனக்கு கண்டிப்பா 2 அக்கவுண்ட் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, நீ ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஒரு ரீசன் சொல்லிட்டு, ஏதாவது ஒரு டேட்டா 2 டேட்டா எடுத்து காமிச்சுட்டு, ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அக்கவுண்ட்ட. அந்த அக்கவுண்ட்ட வந்து பே அவுட் ரிஜெக்ட் பண்ணது கூட எனக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் என்னோட அக்கவுண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த $125 குடுத்து வாங்குனதே வேஸ்ட் மாரி ஆயிருச்சு. ஸோ நான் 1 மந்த் வந்து நான் எஃபோர்ட் போட்டது வந்துட்டு இந்த ஒரு பே அவுட்டுக்காக தான் எஃபோர்ட் போட்டேன். $1400 கிட்ட நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 1148 80% ஸ்ப்ளிட் எனக்கு வர வேண்டியது. பட் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னோட ரிஜெக்ட் பண்ணிட்டு, அ என் அக்கவுண்ட்டயுமே ப்ரீச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணா பரவால்ல. அது கூட இருக்க இன்னொரு அக்கவுண்ட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மெயில்ல. இதுலயுமே நீங்க ப்ராஃபிட் எடுத்தா வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து டைரக்ட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த வேர்ட இந்த இந்த சென்டென்ஸ மீன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது மாரி வந்து நீங்க ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் நாங்க க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நான் திரும்பியும் 1 மந்த் வேஸ்ட்டா அந்த அத அந்த அக்கவுண்ட் ட்ரேட் பண்ணி, இப்ப பே அவுட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு, நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா, அவங்க அப்பவே க்ளோஸ் பண்ணிரணும். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபண்டிங் புக்ஸ்ல ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன். என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நியூஸ் ட்ரேட்ல வந்து கரெக்ட்டா நியூஸ் டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அக்கவுண்ட்ட. ஐ மீன் என்னோட ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபண்டிங் புக்ஸ்லேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. உங்களோட நீங்க வந்து இந்த நியூஸ் இத வந்து நீங்க ப்ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால இந்த ப்ராஃபிட் வந்து நாங்க வந்து அ ரிஜெக்ட் பண்றோம். இந்த ப்ராஃபிட் வந்து நாங்க ரிமூவ் பண்றோம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க என்னோட அக்கவுண்ட்லேருந்து. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்றேன் அப்புட்ன்னா அது அவங்க அப்பவே என்னோட அக்கவுண்ட்ட ப்ரீச் பண்றதோ, இல்லன்னா வந்து என் அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்றதோ பண்ணிட்டாங்க அப்டின்னா, எனக்கு வந்து ஓகே என்னோட டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 27த் அக்டோபர் இந்த அக்கவுண்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? 27த் அக்டோபர் வந்து நான் வந்து அ ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்போது, அப்பவே நான் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, அப்பவே அவங்க வந்து நீ ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு அந்த 1 மந்த்தே வேஸ்ட் ஆயிருக்காது. பட் அவங்க வந்து என்னோட 1 மந்த் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு வேஸ்ட் பண்ணது வந்து என்னால வந்து அத ஏத்துக்க முடியல. மிச்ச ப்ராஃபிட்ல டாப் ப்ராஃபிட்ல ஃபண்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல எஃப்டிஎம்ஓவா இருக்கட்டும், அவங்கலாம் நீங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, உடனே அவங்க சொல்லி குளோஸ் பண்ணிருவாங்க. உங்க அக்கவுண்ட்ட ப்ரீச் பண்ணிருவாங்க. பட் இவங்க வந்து நீங்க 1 மந்த் உங்கள பண்ண வச்சுட்டு, அவங்க கம்பெனிலேயே உங்கள பண்ண வச்சுட்டு, உங்களோட அக்கவுண்ட்ல வந்து ட்ரேட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து உங்க அக்கவுண்ட்ட ப்ரீச் பண்ணி விடுறது, குளோஸ் பண்ணி விடுறது வந்துட்டு, இது வந்து ஒரு நல்ல ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல ட்ரேடர்ஸ்க்கு உள்ள கம்பெனி கிடையாது இது ஆக்சுவலி. ஏன்னா, ஒரு நல்ல ட்ரேடர்ஸ்க்கு கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்புட்ன்னா, உண்மையிலே என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து உங்க சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணாத மாரி தான் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா, நீங்க 1 மந்த் பண்ணியிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்புட்ன்னா, 1 மந்த் பண்ணிட்டு எனக்கு ரிஜெக்ட் பண்ணது வந்துட்டு, என்னோட ப்ராஃபிட் போச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு சைக்காலஜி ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து வேற எந்த எந்த ஒரு ட்ரேடுமே என்னால எடுக்க முடியல. ஏன்னா, எடுத்தா வந்து நான் வந்து லாஸ் பண்ணிருவேன்னு பயம் வந்துருச்சு. இன்னொன்னு வந்துட்டு, அம் ஓவர் ட்ரேடும் பண்ணிருவேணும்னு பயத்துல வந்து நான் ஒரு ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேடுமே நான் எடுக்கல. ஸோ என்னோட 1 மந்த் வந்து 1 மந்த் ஹார்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாமே வேஸ்ட் ஆச்சு அந்த 1 மந்த்ல. ஸோ நான் வந்து ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நான் எல்லாருக்குமே குடுக்குற ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, இது மாரி வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. இல்லன்னா வந்து ஒரு அ அ ஒரு அக்கவுண்ட் வாங்குனா இன்னொரு அக்கவுண்ட் ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா அந்த அக்கவுண்ட்லாம் வாங்காதீங்க. பிகினரா இருக்கீங்க அப்புட்ன்னா, எந்த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. ப்ராப்ளம் மேட்ச்ன்னு இருக்கு. எந்த ப்ராப்ளம் வந்துட்டு நல்ல ரேட்டிங்ல இருக்கு. ரொம்ப வருஷம் மார்க்கெட்ல இருக்கு. அம் அப்புறம் போய் ரிவ்யூஸ்லாம் படிச்சு பாருங்க. பே அவுட்லாம் கரெக்ட்டா குடுக்குறாங்களான்னு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த ப்ளாட்ஃபார்ம் மட்டுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகினரா இருக்கும்போது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த கியூட்டி ஃபண்டடா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஏதாச்சும் ரொம்ப ஆஃபர்ல போற ஏபெக்ஸ் ஃபண்டடா இருக்கட்டும், அதெல்லாம் வாங்காதீங்க. அது வந்துட்டு பிகினருக்கு இது தேவையில்ல. ஏன்னா நீங்க ஒரு ஒரு
வேறு ஃபண்டிங் டிப்ஸ்லையோ இப்போ நீங்கள் எல்லா இன்ஃப்ளூயன்ஸர் எடுத்து பார்த்தா இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸர் எல்லாருமே எடுத்து பார்த்தா அவங்க எல்லாருமே ஃபண்டிங் டிப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 100K எடுத்ததுக்கப்புறம் அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் இது மாதிரி கியூட்டி ஃபண்டராக இருக்கட்டும், புது புது ப்ளாட்ஃபார்மை வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கனால வந்துட்டு இந்த கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட இதை வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட பே அவுட்ட. பட் அவங்கள பார்த்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இப்போ இந்த கியூட்டி ஃபண்டடே பாருங்களேன். இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் இந்த கியூட்டி ஃபண்டட வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் நீங்க ஃபாரின் இன்ஃப்ளூயன்சர்லாம் பாருங்களேன். யாருமே வந்து கியூட்டி ஃபண்டட் வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ இந்தியன் மார்க்கெட்ட மட்டும் தான் இந்த கியூட்டி ஃபண்டட் வந்துட்டு ஒரு பெரிய டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்களோட அந்த 50% 60% ஆஃபர்லாம் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ப்ராப்ஃபம் மேட்ச்ல வந்து ஒரு அவார்ட் குடுத்தாங்க இப்போ ரீசென்ட்டா. அதில வந்துட்டு கியூட்டி ஃபண்டடுக்கு வந்து என்ன அவார்ட் குடுத்துருந்தாங்க அப்புட்ன்னா, பெஸ்ட் ஸ்மால் அக்கவுண்ட்ன்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கியூட்டி ஃபண்ட்ல இருக்கிற ஸ்மால் அக்கவுண்ட் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே வந்து $5000 அக்கவுண்டே வந்து ரொம்ப பெரிய அக்கவுண்ட். 5000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும். 25Kலாம் வந்து நம்மளால வாங்க முடியாது. ஸோ 5000 $10,000 அக்கவுண்ட்டுக்கே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 குடுத்து, 10,000 குடுத்து வாங்குற மாரி இருக்கு. ஸோ அத குடுத்து வாங்குறதே வந்து நமக்கு பெருசுனால, அவங்க 50% ஆஃபர் போட்டு உங்கள வந்து அட்ராக்டிவா வந்து டிஸ்கவுண்ட்லாம் குடுத்து உங்கள வாங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த கியூட்டி ஃபண்டட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு $1000 நீங்க ஆசைப்பட்டு ஓகே ஒரு ₹1000 கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி அக்கவுண்ட்லாம் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பிகினரா இருக்கீங்க அப்புட்ன்னா, ஒரு 1 மந்த் எடுத்துப்பீங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 பாஸ் பண்றதுக்கே. இல்லன்னா சம்டைம்ஸ் 2 மந்த்ஸ் கூட எடுக்கும். அத பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க பே அவுட் எடுக்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டைம் ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகும். உங்களோட சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும். ஸோ பெஸ்ட்டு வந்து அ நல்ல ப்ளாட்ஃபார்மா சூஸ் பண்ணி பிகினரா இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அக்கவுண்ட் வாங்கி நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து நான் நான் வந்து லேர்ன் பண்ணது. நான் வந்து இந்த 8 மந்த்ஸ், 10 மந்த்ஸ்ல நான் நெறைய பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் லேர்ன் பண்ணது வந்து கியூட்டி ஃபண்டட்ல எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து எனக்கு எனக்கு வந்து அது கரெக்ட்டா இல்ல. நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல. ஸோ அததான் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து ஃபுல்லா அ ப்ராப்ளம் மேட்ச்ல போயிட்டு எந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து பெஸ்ட்டா இருக்கும் கரண்ட் மார்க்கெட்ல. ஸோ நீங்க எத வந்து சூஸ் பண்ணலாம். பிகினரா ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கும்போது வந்து எத நீங்க சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் ஏதாச்சும் வேறு வீடியோ வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா அதை பற்றியுமே நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த வீடியோவுமே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.